பிசினஸ் பண்ணா பணக்காரங்களா இருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது டவுட் தான். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திரும்பி பாத்தீங்கன்னா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல, இது என்ன, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். தொழில் பண்ணா பணக்காரங்கள் ஆயிருவாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு அஷூரிட்டி இல்லாம எப்படி பணக்காரங்கள் எல்லாமே ஒரு தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அனாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்தை பார்க்கலாமே. இப்போ ஒரு ஃபார்ம்ல வேலை செய்யக்கூடிய ஒரு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. டெய்லி வந்து செய்யணும். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அவருக்கு அந்த ஒரு கூலி கிடைக்கும். மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அந்த நாள் ஒரு வேலை செஞ்சாதான் அந்த 500 ரூபாய் அவருக்கு வந்து கிடைக்கும். ஆனா இந்த ஃபார்மை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாரு, அவர் அந்த நிலத்துக்கான எக்ஸ்பென்சஸை பாத்துக்கிறாரு, எந்த விதமான சீட்ஸ் வாங்கிட்டு வர்றது, விவசாயத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் பாத்துக்கிறாரு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மந்த்லி இருக்கக்கூடிய ரன்னிங் காஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல யாருப்பா ப்ராஃபிட் அடைஞ்சா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபார்மோட ஓனர் தான் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காரு. அது எப்படிதான் சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வெறும் வேலையை மட்டும் இவங்க கிட்ட இருந்து வாங்கல, ஒரு தொழிலை உருவாக்கிட்டு இருக்காரு. ஹி இஸ் பில்டிங் அ பிசினஸ். ஃபியூச்சருக்கு ஒரு அசெட்டை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ராடக்ட்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணி வித்தா அதுல இருந்து வர்றது மட்டும் லாபம் கிடையாது. அவரோட நிலம் இருக்கு பாத்தீங்களா, விவசாய நிலம், அதுவும் ஒரு லாபம் தான். ஃபியூச்சர்ல எக்கச்சக்கமான ரேட்டுக்கு அது விலை போகும். அவர் போட்டிருக்கக்கூடிய பாலி ஹவுஸ் ஆகட்டும் இல்ல மற்ற விதமான ஆகட்டும் எல்லாமே அவரோட நிலத்துக்கு வேல்யூ தான் ஆட் பண்ணுமோ தவிர எந்த விதத்திலையும் அவருக்கு லாஸ் ஆகாது. சோ இதுதான் ஒரு கூலிக்கு வேலை செய்யறவனுக்கும் அந்த கூலியை கொடுத்து ஒரு ஓனரா நின்று வேலையை வாங்குறவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். சோ இந்த ஒரு உதாரணத்தை நம்ம அப்படியே ஒரு கார்ப்பரேட் செக்டருக்கு கொண்டு வர்றோம், இல்ல ஒரு ரியல் லைஃப் மாடர்ன் லைஃப்க்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 9 to 5 ஜாப், ஒரு எம்ப்ளாயியா நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா மாசம் மாசம் ஒரு சம்பளம் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். நீங்க லீவு போட்டு வேலை செய்யாம போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சம்பளம் கட் ஆகும். இதுல லாபம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி சைடுக்கு தான். ஆனா ஒரு கம்பெனியை ரன் பண்றவருக்கு இந்த சம்பளம் போட்டு கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், அவர் வந்து கம்பெனியோட லாஸ் ப்ராஃபிட் எது நடந்தாலும் பாத்துக்கணும், அதே மாதிரி எல்லா சார்ஜஸும் அவங்களுக்கு தான் விழும் அப்படின்னு எக்கச்சக்கமா கம்பெனி தலைமையில் இருக்கப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இன்னொரு சைடு இருக்கு. கம்பெனி உங்ககிட்ட வேலையை வாங்கி உங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அது மூலியமா அவங்க அதை வெளியில விற்பனை பண்ணி அதிகமான ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் ஒரு செகண்டும் கம்பெனியோட வேல்யூவை ஏத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாவது ஃபியூச்சர்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டைஅப்ஸ், பிராண்ட் கொலாபரேஷன், அது இதுன்னு எக்கச்சக்கமான வெளி வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு நாள் இந்த கம்பெனி அவங்க வித்தாலும் சரி, இல்லை வேற வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் சரி, கம்பெனியோட ஓனருக்கு தான் லாபகரமா போய் முடியும். என்னதான் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு, எல்லாமே வச்சு நான் வெளியில எங்கேயாவது பொழைச்சுக்க அப்படின்னா கூட கம்பெனியோட ஓனர் பார்த்த அளவுக்கான லாபத்தை நம்ம பார்க்க முடியுமா? அதே மாச சம்பளத்துக்கு தான் நம்ம வேலை செய்யணும். மீறி போனா ஒரு 10,000 20,000, ஏன் ஓவர் ஹைக் போட்டு ஒரு 50,000 1 லட்சமே ஹைக் போட்டாங்க கூட இவர் பார்த்த லாபத்துக்கும் நம்ம மாசம் வாங்குற சம்பளத்துக்கும் இனி வச்சாயிட்டுமா? சோ அதுதான் ஒரு தொழிலாளிக்கும் அதே மாதிரி முதலாளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தீருபாய் அம்பானி எமன்ல போய் அந்த பெட்ரோல் பம்ப்ல ஒரு அட்டெண்டியா வேலை செய்யல அப்படின்னா இன்னைக்கு இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஓனரா இருந்திருக்க மாட்டாங்க. பல பில்லியன்ஸுக்கான கோட்டையா அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. சரி, அம்பானியே போகணும், ஜோஹோ எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு. தென்காசியில வேம்புசர் நினைக்கல அப்படின்னா இவ்வளவு பெரிய ஜோஹோ நெட்வொர்க் வந்து உருவாயிருக்காது. ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஜோஹோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துடிச்சல்ல இறங்கினவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அது ஏன் எல்லாருனாலையும் பண்ண முடியல, எல்லாராலையும் ஏன் சாத்தியம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. எங்க காசை போட்டு தொலைச்சிருவானோ, இல்ல இவன் பண்ண தெரியாம எங்கேயாவது போய் ஏமாந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கும் எல்லார் மனசுலயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தூண்டிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ உங்களோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கேயும் இருக்க முடியாம அங்கேயும் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அந்த பயத்துல எவ்வளவு நாள் இருக்கமோ அது அத்தனைக்கும் ஆபத்து தான். ஒண்ணு, நீங்க தெளிவா ஒரு முடிவெடுத்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க பிளான் பண்ண பிசினஸை தொடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சு ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெற்றி அடைய முடியும். ஆனா இது எதுவுமே ஈஸி கிடையாது. நீங்க பயப்படுற மாதிரி உங்களோட பயத்துக்கு பின்னாடி ஒரு அருமையான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை உடைக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த முறையில பிசினஸை கத்துக்கணும். ஸோ எங்க கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது, யாரோட ஆலோசனையை பெறுறது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இப்போ பிசினஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சில பேர், அவங்களோட டாக்டிக்ஸ்னு சிலது இருக்கும், அதெல்லாமே வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க. அப்போ நான் எங்க தான் போய் டெக்னிக்கலா கத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. நம்ம வாலா பிஸ்னஸ் லான்ச் பேட் ப்ரோக்ராமை வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர்னு எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு 1 day ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் தொடங்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் சூட் ஆகும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த அளவுக்கான பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பிஸ்னஸ் இப்போ டிமாண்டில் இருக்குது, நீங்கள் விரும்புகிற பிஸ்னஸ்ஸு இப்போ டிமாண்டில் இருக்கா, மார்க்கெட் வேல்யூ இருக்கா, அதை தொடங்கினா ப்ராஃபிட்டபிளாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்க முடியும். இவ்வளவு ஏங்க, ஒரு பிஸ்னஸில் தேவையான லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும், கஸ்டமர் ரிட்டன்ஷிப்பை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும், இந்த கஸ்டமர் ரிட்டன்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான டெக்னாலஜி உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும், அட் தி சேம் டைம் இந்த ஃபைனான்சஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறது, எங்கே லாஸ் பண்ணிக்கிறோம், எங்கே வந்து நம்ம ப்ராஃபிட்டை கெயின் பண்ணாமல் விட்டுறோம், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் நீங்கள் ஒரே நாளில் அந்த ஒர்க் ஷாப்பில் உங்களால் கற்றுக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸை நான் கண்டிப்பாக தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு. நம்ம ஒர்க் ஷாப்பை நிறைய பேர் இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒரு 4-5 இடத்துல பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறையா பேர் உதவி அடைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு நாளில் இவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தம் அவங்க மூஞ்சில் இருக்குது. அடுத்து நான் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறதுக்குள்ள நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் ஐ வில் பி த பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனில் எல்லாருமே இறங்கியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த லைவ்லி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆகஸ்ட் 2 மதுரையில் ஜேசி ரெசிடென்சியில் நம்ம ஒர்க் ஷாப் நடக்குது. மறக்காம எல்லாரும் என்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் கண்டிப்பா எடுத்துதாகணும். அந்த ஸ்டெப் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். Boss Wallah, be the boss.